அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வெகு வேக சூடா இருக்கு. 2 பக்கமும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாச்சு. யார் யார் எங்க நிக்கிறாங்க, எந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள், அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள்னு எல்லாம் திமுகவும் அண்ணா திமுகவும் வேகமா வெளியிட்டு தேர்தல் களத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தை எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் ஒரு 31ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. இப்போ விஜய் கட்சியிலையும் வேட்பாளர் பட்டியல் வரப்போகுது. எனவே 4 முனை போட்டி ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. சசிகலா ராமதாஸ் அவங்க ஒரு புறத்துல ஒரு அணி அமைச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க. இதுல திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த தேர்தல் அரசியல்ல ஒரு 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. அதை மறுக்க முடியாது யாரும். அந்த 50 ஆண்டு காலம் தொடர்ந்து எப்படி அவங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணாங்க, எப்படி எல்லாம் வெற்றி பெற்றாங்க, அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல மதம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்லை. அதுக்கு காரணம் இதோடைய பூகோள அமைப்பு. இமயமலையிலேருந்து தான் பெரிய பேரரசெல்லாம் வெளிநாட்டிலேருந்து படையெடுத்து உள்ள வருவாங்க. அப்படியே மெதுவா மேற்கு வங்கம், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரான்னு வந்து ஆந்திரா உள்ள நுழைஞ்சி, கர்நாடகா உள்ள நுழைஞ்சி, தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்குள்ள அந்த பேரரசு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு பேரரசு வரும். அதுவும் இதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்குள்ள அதுவும் அழிஞ்சிரும். ஒரு நாளும் எந்த பேரரசின் ஆளுகைக்கும் கீழும் இந்த பகுதியில இருக்கிற கலாச்சாரம், இந்த மண்ணுக்குரிய பண்பாடு, இது மீறிய ஒரு அரசு திணிப்பு என்பது இந்தியாவில் நடந்தது இல்லை. இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை, இங்கே வந்தது இல்லை. அதனாலதான் இங்க மதம் ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. அரேபியர்கள் படையெடுப்பின் போது அந்த கலாச்சாரம் திணிக்கப்பட்ட போது ஒரு எதிர்ப்பு, அதெல்லாம் இங்க பாதிப்பு தெரியல. முகலாய பேரரசுல அவுரங்கசீப் காலத்துல இங்க இருந்த இந்துக்களுக்கும் அங்கேருந்து வந்த முஸ்லிம்களுக்கும் ஒரு மோதல் இருந்துச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் வட இந்தியாவில் இன்னைக்கு கசப்புணர்வா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த கசப்புணர்வு இங்க இல்லை, தமிழ்நாட்டுல இல்லை. அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கசப்புணர்வு எப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா வரலாற்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. அதுலயும் தமிழ்நாடு இல்லை. இங்கேருந்து எந்த முஸ்லீமும் பாகிஸ்தானுக்கு போனதாவோ, பாகிஸ்தான்ல இருந்த முஸ்லீம் யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருந்ததாவோ ஒன்றும் வரலாறு இல்லை. எல்லாம் அதெல்லாம் வடப்பகுதியில தான் நடந்துச்சு. எனவே அங்கதான் பாதிப்புகள் அதிகம். அவங்களாம் எல்லைப்புற மாகாணம், குறிப்பா பஞ்சாப், மேற்கு பஞ்சாப் இங்கன்னா கிழக்கு பஞ்சாப் அங்க, மேற்கு வங்காளம் இங்கன்னா கிழக்கு வங்காளம் அங்க. அதனால இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரிஞ்சுது, கலவரம் நடந்துச்சு. அதனால அங்க மதம் பெருசா இருக்கு, இங்க அது இல்லை. சரி, அப்ப ஜாதி இல்லையா? இருக்கு. வட மாநிலங்கள் மாதிரி இங்கேயும் ஜாதி மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துது. திராவிட கட்சிகள் ஜாதியை எதிர்த்து ஜாதி அடிப்படையிலான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டு, இடஒதுக்கீடு கேட்டு, திராவிட சிந்தனைகளை புகுத்தி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்ற அரசியல் நடத்திய போதும் தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் திராவிடத்துக்குள்ளும் ஜாதியம் இருக்கிறது. இல்லைன்னா சொல்ல முடியாது. அதோடைய அடிப்படையில தான் தேர்தல்கள் நடக்குது, வெற்றிகள் நிர்ணயிக்கப்படுது. இந்த தேர்தல் ஜாதிய கணக்கீடுகளை யார் தமிழ்நாட்டில் முதலில் பயன்படுத்தியது? நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அதுல பங்களிப்பு உண்டு. காங்கிரஸ் காலத்திலேருந்து, நீதி கட்சி காலத்திலேருந்து, அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள் காலத்துல எல்லாருடைய நிலையிலும் அது இருந்திருக்கு. பாரதிய ஜனதா ஒன்றும் அதை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தலை, சோசியல் இன்ஜினியரிங்க. அது எல்லாரும் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து, அதையே முழு நேர அரசியலா பாரதிய ஜனதா செஞ்சதுனால அது இப்போ பிரபலமா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இதை யார் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்தா, மிகப்பெரிய அரசியல் அறிஞராக, அறிவாளியாக கருதப்பட்ட கலைஞர் அதை பண்ணவில்லை. அது அவர் ஈடுபட விருப்பம் இல்லையா, அவருக்கு தெரியவில்லையா என்று நாம் அதற்குள் போகவில்லை. ஆனால் எம்ஜிஆர் இதை பயன்படுத்தினார். அவருடைய திரைக்கவர்ச்சி, ஒரு சினிமா கதாநாயகன் என்பது மட்டும் அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அவர் மிக சரியாக இந்த சமுதாய கணக்கை போட்டார். ஜாதிய சோசியல் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தினார். அதை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா கெட்டியாக பிடித்து கொண்டார். அதனாலதான் அவங்க 2 பேரும் தொடர்ந்து அதிக நாட்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பின்புலமா ஜாதிகள் இருந்திருக்கின்றன. ஜாதிய அமைப்புகள், ஜாதிய கண்ணோட்டங்கள், ஜாதிய கணக்கீடுகள், பிராந்திய வேறுபாடுகளை ஜாதியத்துக்குள் அடக்கி அதன் ஆதாயங்களை பெறுகிற வகையில்தான் அவர்களுடைய வெற்றிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அது எப்படி நடந்துச்சு, அதை அவங்க எப்படிலாம் பயன்படுத்தினாங்க? அவர்களுக்கு பிறகு
அந்த வெற்றி யாரை நோக்கி போகுது, அந்த கணக்கீட்டில் யார் வெற்றி பெறுகிறார்கள், அதை நம்ம பார்க்கணும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படுத்திய கணக்கீடுகள், அதனுடைய வெற்றி, திமுகவினுடைய தலைவர் கலைஞர் பயன்படுத்தாததை இப்பொழுது இருக்கிற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்துகிறார் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தேர்தல் கணக்கீட்டாளர்கள் சொல்கிறார்கள். அந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் அவர் மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி சாத்தியமானது? இதை பார்ப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி, அதில் இருக்கிற பெரும்பான்மை சமூகம், மக்கள் தொகை வேறுபாடுகள், பிராந்திய வேறுபாடுகள், இதெல்லாம் பார்க்கணும். இது எப்படி இந்த சமூக அமைப்புகள் இருக்கு? தமிழ்நாட்டில் எப்போதுமே மாநிலத்தை நம்ம மூணா பிரிக்கலாம். ஒன்று வடக்கு, இன்னொன்று மேற்கு, இன்னொன்று தெற்கு. வடக்குங்கிறது பழைய வடார்காடு தென்னார்காடு, அது சென்னை உள்படுத்தாத சென்னை புற மாவட்டங்கள், பழைய வடார்காடு மாவட்டங்கள், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், தருமபுரி வரைக்கும். இதெல்லாம் தருமபுரி கூட மேற்கு மண்டலம்னு சொன்னா கூட வட மாவட்டங்களுடைய பாதிப்பு அதில் உண்டு. கிருஷ்ணகிரி வரைக்கும் அதில் உண்டு. இது ஒரு ஜாதிய மண்டலம். அதுக்கப்புறம் மேற்கு மண்டலம், அதில் கிருஷ்ணகிரியிலேருந்து தொடங்கி, நீலகிரியிலேருந்து தொடங்கி கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி இதெல்லாம் வரும். இந்த மேற்குலையும் வடக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம், தெற்குலையும் கொங்குலையும், அந்த திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், மேற்குலையும் இருக்கும் தெற்குலையும் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 மண்டலமாக பிரிஞ்சு, தெற்கு மண்டலங்கிறது கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் வரைக்கும், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, இதெல்லாம் ஒரு தென்காசி வரைக்கும், இதெல்லாம் தெற்கு மாவட்டங்கள். மத்திய மாவட்டங்கள்னு சொல்லப்படுகிற காவேரி டெல்டா மாவட்டங்கள், திருச்சியிலேருந்து தொடங்கி கடலூர் வரைக்கும், திருச்சி, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், ஜெயங்கொண்டம் வரைக்கும், இதெல்லாம் ஒரு பகுதி, இதெல்லாம் ஒரு மண்டலம். இந்த மண்டலங்கள்லாம் எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கப்படுது? வெறும் பிராந்தியத்தை அடிப்படையாக வச்சா? திசைகளின் அடிப்படையிலான அது மாத்திரம் இல்லை, சமூகங்கள் அது உள்ள இருக்கு. இந்த அரசியல் ஏன் இப்படி பிரிக்கப்படுது? ஜாதி. இந்த வடக்கே அதிகமாக இருக்கிற வன்னியர்கள், மேற்கே அதிகமாக இருக்கிற கொங்கு வெள்ளாள சமூகம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற சமூகம், தெற்கே அதிகமாக இருக்கிற தேவர்கள் என்று சொல்லப்படுகிற முக்குளத்தூர் சமூகம், இந்த 3 பெரும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற சமூகம். அதன் பிறகு நாடார்கள், முத்தரையர்கள் என்று அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அடுத்தது இவங்க 3 பெரும் பிரிவுகள். அடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய சமூகம், எண்ணிக்கையில் பெரிய சமூகம், பட்டியலின சமூகம். அதுதான் பெரிய சமூகம். தமிழ்நாட்டின் 234 தொகுதியிலும் அவங்க இருக்காங்க. ஆனா அவங்க 3ஆ பிரிஞ்சிருக்காங்க. எப்படி 3ஆ பிரிஞ்சிருக்காங்கன்னா, வடக்க உள்ளவங்க ஒரு உட்பிரிவு, மேற்கே ஒரு உட்பிரிவு, தெற்கே ஒரு பிரிவு. அதுல தெற்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லப்படுகிற பல்லர்கள், அவங்க ஒரு பெரிய சமூகம். அதே மாதிரி மேற்கு மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா அருந்ததிர்கள், சக்கிலியர்கள் சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகம் என்று அவங்க ஒரு பெரிய சமூகம். அப்புறம் வடக்கே பறையர் சமூகம், அவங்க ஒரு பெரிய சமூகம். இவங்க 3 பேரும் தனித்தனியா இருக்கிறதுனால இவங்க தனித்தனியா சிந்திச்சு தனித்தனியான அரசியல் விருப்பங்களை கொண்டவங்களா இருக்காங்க. எனவே அவங்களும் ஒன்று போடுறதில்லை. ஸோ இப்படி பிரிஞ்சிருக்கிற இந்த 4 பெரும் பிரிவுகள், வன்னியர், முக்குளத்தோர், கொங்குவெள்ளாளர், பட்டியலின சமூகம், இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டுதான் பெருவாரியான தேர்தல் கணக்குகள் போடப்படுகின்றன. இதை எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்று நான் சொல்லுகிறேன். ஜெயலலிதா அம்மையார் எப்படி பயன்படுத்தி கொண்டார்? அது மு.க.ஸ்டாலின் கைக்கு எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது? இதைத்தான் நாம் ஒவ்வொரு தேர்தலாக பார்க்க போறோம். 1977 தொடர்ந்து 13 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சியில, கலைஞர் ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989 தான் கலைஞரால முதலமைச்சராக முடியுது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. கலைஞர் தடுமாற வேண்டிய காலம் ஏன் ஏற்பட்டது? அவர் இந்த ஜாதிய கணக்கீடுகளை சரியாக எடுக்கவில்லைன்னு தான் வரலாறு நமக்கு சொல்லுது. அவர் அறிவாளி, எல்லாம் தெரிஞ்சவர், அது வேற. அது விரும்பினாரா விரும்பலையா, ஏன் அதற்குள்ள அவர் நுழையலைங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஆனா மிக சாமர்த்தியசாலிகளாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பிடித்து கொண்டார்கள். அதைவிட மிகப்பெரிய கணக்கு போடுபவராக, இந்த தேர்தல் அரசியலிலே புகுந்து விளையாடுபவராக, சோசியல் இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக
மு.க.ஸ்டாலின் உருவெடுத்திருக்கிறார். எடப்பாடி இதை பயன்படுத்த விரும்புகிறார். அவரும் கணக்கீடு செய்கிறார். ஆனால் அவர் சறுக்கும் இடங்கள் இருக்கிறது. ஆனால் 3-4 தேர்தலாக சறுக்காமல் அதிலே வெற்றி பெற்றவராக எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றியை அடித்தொட்டு அப்படியே பயணிக்கக்கூடியவராக மு.க.ஸ்டாலின் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. அது வெளியில இவர் எல்லாரையும் அரவணைச்சு போறார், இந்த கட்சியை ஏன் அழைத்து கொண்டார், அந்த கட்சியை ஏன் அழைத்து கொண்டார் என்பதற்கான விடை அதற்குள்ள இருக்கு. தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுக்க வேண்டிய உடனடி காரணம் காங்கிரஸுடைய நெருக்கடி. இது வெளிப்படையா தெரிஞ்சது. ஆனா காங்கிரஸ் வரலன்னாலும் அதை உள்ள கொண்டு வரதுக்கு 10 இடம் கொடுக்கலன்னாலும் 8 இடமாவது அவங்க கொடுத்துருப்பாங்க. அததான் அவர் கணக்கு போட்டிருப்பாரு. ஏன் வெறும் 0.43% தான் கடந்த தேர்தல், கடைசியா நடந்து முடிஞ்ச தேர்தல் அவங்களுடைய விழுக்காடு பர்சன்டேஜ். ஆனா அவங்களை ஏன் இவர் தேர்ந்தெடுத்தாரு, அவங்களை ஏன் இணைச்சாரு? வெறும் காங்கிரஸை பயமுறுத்த மட்டும் இல்ல, அது உள்ள ஒரு பெரிய சமூக கணக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வருகிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கு. அது வெற்றியை கொடுத்திருக்கு. இருதுருவ அரசியலை நோக்கி அவர் அழைத்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வெற்றிக்கு பிறகு இந்த சமூக ரீதியான கணக்குகள் யாருக்கு வெற்றியை கொடுத்திருக்குன்னா திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தான் கொடுத்திருக்கு. எங்கே எடப்பாடி சறுக்கினார்? அவர் ஏன் அந்த தன்னுடைய குருமார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய அந்த கணக்கை பின்பற்றாமல் தவறினார்? இதை நாம் அடுத்த நாள் பார்ப்போம், நாளை பார்ப்போம். தினந்தோறும் நீங்கள் இணைந்திருங்கள். இந்த வரலாற்றை ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் பார்த்தால்தான் நாம் அடுத்து வைக்கிற கணக்கீடுகளை வெகு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முடிவுகளை, கணிப்புகளை நாம் சொல்ல முடியும். நம்ம ஒவ்வொரு தொகுதியா பார்க்க போறோம், ஒவ்வொரு மண்டலமா பார்க்க போறோம். நம்ம டேட்டா எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். சில கம்பெனிகளோடும் அவர்களிடந்து நாம் சில தகவல்களை பெற்று அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலையும் நாம் கொடுக்க போறோம். முதல்ல 1977 ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல், ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் நாம பார்க்க போறோம். 234 தொகுதியிலையும் எவ்வளவு வெற்றி, எவ்வளவு தோல்வி, எவ்வளவு 2ஆம் இடம், 3ஆம் இடம், இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு எந்த சமூகம் காரணமா இருக்குது, அதை எந்த கட்சி அறுவடை பண்ணியிருக்கு, ஏன் பெரிய சமூகம் என்று கருதப்படுகிற சமூகங்கள் பயன்படுத்தப்படவில்லை, ஏன் சிறிய சமூகமாக இருப்பது கூட பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது எல்லாத்துக்கும் முடிவுகள் வரலாற்றின் பக்கங்களில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றின் தொகுப்பு நமக்கு ஒரு புதிய கணக்கீட்டு முறையை கொடுத்திருக்கு. அது மூலமா தான் நம்ம கணக்கிட போறோம். அது மூலமா தான் நம்ம தேர்தல் கணிப்பை சொல்ல போறோம். அது வரைக்கும் காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.